கவுன்சிலர் எலெக்ஷனை வச்சுட்டு போக வேண்டியதானே ஃபஸ்ட்டு. மோடி வந்தால் தெருக்கோடிக்கு போவோம். பிஜேபி வந்துடக்கூடாது. ஊழல் செய்யாமல் இது பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். மோடி அரசு தான் சுடுகாடு தான். மோடி தான் வருவான்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் செய்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். மோடியில் வந்தால் வேஸ்ட்டு தான். மோடி தான் வருவார். மதுரைனாலே 6 ரூபா கத்தி கம்முன்னு கேட்டு அறந்தவங்களை அப்படி தர்மா கொல்ட்டு மதுரையை அசிங்கப்படுத்தி விட்டார். அவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் ஜெயிச்சாலும் நாட்டுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பாஜக ஒழியணும். ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்தாங்கன்னாக்கா நல்லதுதான். இந்த 5 ஆண்டு பத்தாது, இன்னும் 10 ஆண்டு மோடியே இருக்கணும். இந்த நாடு வந்து நிஜமாக சிங்கப்பூர் மாரி மாறும். ஓபிஎஸ், எடப்பாடி, மோடி இவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்காது. மோடி வேஸ்ட்டு. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சீமானை ஆதரிக்கிறோம். பிஜேபி ஆட்சி வர வேணாம். மோடி வந்தாருன்னா முழுங்கிடுவார் இன்னும் கொஞ்ச நாளில். யார் வந்தாலும் வேலை வெட்டி கொடுங்க எல்லாருக்கும், அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்தியிலும் காங்கிரஸ் சர்க்கார் வரணும். பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே வந்து என்ன நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. வந்து ராகுல் காந்தி அவருக்கு வந்து நல்லது கிடைக்காம தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் ரொம்ப நல்லது. காங்கிரஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கலைஞர் வந்த நாடு நகரம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து அரசியல்வாதியை காசு கொடுக்குறத வந்து மக்கள் அவாய்ட் பண்ணாங்களாவே அவங்க காசு கொடுக்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. இலவசங்களையோ காசோ கொடுத்துட்டாக்கா அவங்க மேலும் அடுத்து வந்து கெட்டது தானே செய்வாங்க. 1000 ரூபா இல்லை 10,000 ரூபா தருவாங்க. 10 நாள் செலவு பண்ணுவீங்க, 5 வருஷம் காசை கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க அது பச்சைவந்தி கதை அந்த மாதிரி செய்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. யாருக்கு ஓட்டு போகிறோமோ மனசாட்சி குறையாம காசை வாங்காமல் ஓட்டு போகிறது தான் நல்லது. ஆட்சி மாற்றம் வரும், ஜிஎஸ் வரியெல்லாம் எடுக்கப்படும், ஏழை எளிய மக்களுக்கு வந்து வாழ்வாங்க. இன்றைக்கி சேலத்தில் வந்து தேவையில்லாத இந்த 8 வழி சாலையெல்லாம் விவசாய நிலத்தை அழிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு நீங்கள் 10 மணிக்கு வச்சாங்கன்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கு வச்சாலும் சரி, 1 மணிக்கு வச்சாலும் குடிக்க தான் செய்வான். மொத்தமாக மூடு எவனும் குடிக்க மாட்டான். வைக்கிறது வந்து அவன் பணத்துக்காக தான் வைக்கிறான். அதை வச்சு தான் கவர்மெண்ட்டே ஓடுதுன்றாங்க. வச்சுருக்க யார் அரசியலில் இருக்கவன் தான் அந்த பேட்டரியே வச்சுருக்கான். யார் சசிகலா வச்சுருக்காங்க, இவர் ஸ்டாலின் வச்சுருக்காரு. எல்லாருமே அந்த பேட்டரி அவங்க தான் வச்சு அவங்க தான் வருமானம் பார்க்குறாங்க. மூடுனா அவங்களுக்கு வருமானம் போயிடும். அதனால் மூடவே மாட்டாங்க, யார் வந்தாலும் மூட மாட்டாங்க. நானும் சைக்கிளில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கேன். அவர் இறங்கி போஸ் கொடுக்குறாரு, இதை செய்கிறாரு. சரி, மக்களுக்கு பாதை கொடுத்து நம்ம செஞ்சுட்டா ஒன்றும் தெரியாது. மக்களை மறைச்சு நிப்பாட்டி அதை செய்யணும்னு ஒரு இதாக இருக்காங்க. தெரியப்படுத்திட்டு சார் நான் வேலைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதை விட்டு இல்லை செய்யணும். பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. வேட்பாளர் ஏன் வர்றேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, ஏன் கேட்குறாங்க. அதாவது பொதுமக்களுக்கு நம்ம பாதை கொடுத்து செஞ்சுட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது. நான் அதனால தான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கட்சிகளை பூரா நான் வெறுக்கிற காரணமே அதுதான். குடித்தவங்களாம் போயிட்டு போகிறாங்க, சாகட்டும். நமக்கு ஏன் பிறந்து வர்ற குழந்தையாக குடிக்காமல் இருக்கட்டுமே, அப்போயாவது வல்லரசு ஆகட்டுமே நம்ம நாடு. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஊபர் கம்மிங்க அங்கே தூக்குறதுக்கு எங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பைக்குக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குது. கவர்மெண்ட்டு காரு கூட ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். 2 பேர் இல்லாத எலெக்ஷன்னா அவங்க எல்லாம் ஒன்றுமே பார்க்காம பேசுவாங்க. இவங்க பேப்பர் படித்து தான் பேசுகிறாங்க. பேப்பர் இல்லாமல் பேச தெரியலை யாருக்கும். விஜயகாந்த் தான் இல்லை சொல்கிறேன். விஜயகாந்த் பிடிக்கும் எங்களுக்கு. விஜயகாந்த் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் அவர் நல்லது தான் பண்ணுவார். விஜய் வந்து நம்ம அவளுக்கு பழக்கம் இல்லை. நடிகர்கள்லாம் தேவையில்லை. நடிகர் வந்து அவங்க வந்து சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிறதானே அவங்க என்ன செய்ய முடியாது. இப்போ கமலஹாசன் அது தெரியல. அவர் இப்போ என்ன நினச்சாங்க நம்மளுக்கு தெரியாது. வந்தால் நல்லது பண்ணுவாரா என்னன்னு மட்டும் தெரியல. ரஜினிகாந்த் வந்தால் சூப்பராக இருக்கும். வந்தால் நல்லா தான், வரவங்க நல்லவங்களாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நடிகர் வந்தால் விஜய் வந்தால் நல்லது. அது வந்து அவங்களோட சொந்த கருத்து. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, அது மக்களோட கையில், நம்ம கையில் இல்லை. இப்போ இருக்கவங்கலாம் என்ன மக்கள் நீதி மையம், கமல்ஹாசன், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்சது இல்லைன்னா தளபதி விஜய் தான் சொல்லுவோம். அவர் வரன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். தளபதி விஜய் வந்துடுவார் கண்டிப்பாக. விஜய் மக்கள் இயக்கம் மாஸ்காட்டர் உழைத்திட உயர்ந்திட உன்னால் முடியும். மாஸ்காட்டர் பிஎம் விஜய் வருவார். விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு. வரணும், வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும். இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ். கையை வச்சாலே கால்ரா வந்துடும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது? தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு தளபதி விஜய் மிக முக்கிய பங்கு வகிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு.
நான் ராகுல் காந்தி ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நாங்கள் இந்த வட்டம் டிடிவிக்கு போட போகிறோம். இவங்க 2 பேத்துக்கும் போட்டு ஓஞ்சிட்டோம். நீ இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு போடுவோம். ராகுல் காந்திக்கு ஜெயிப்பார். ஆனால் நீ போட போகிறது டிடிவிக்கு ஜெயிப்பார். மிச்சவங்க ஓட்டு போடுவாங்க. கட்சிக்காரவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கல்லப்பா. அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். சும்மா சொல்லு. நாங்கள் டிஎம்கே கட்சிக்காரவங்கப்பா. ஆமாம், நாங்கள் ராகுலுக்கே ஓட்டு போடுவோம். நம்ம நாட்டு மக்களை கெடுத்தவங்களே அவங்க தான். என்ன ஓசியில் டிவி நான் வாங்கினேன், அடுப்பு வாங்கினேன், என்னப்பா மிக்சி கிரைண்டர் வாங்கினேன், 100 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கையிலையும் வாங்கினேன், 300 ரூபா போன ஓட்டம் கொடுக்கையிலையும் வாங்கினேன், அழகிரி 500 ரூபா கொடுத்தாரு அதையும் வாங்கினேன். 500 ரூபா தான் கொடுத்தீங்க, எதுக்கு 1000ன்றீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அழகிரிக்கு ஓட்டு போட்டு 500 ரூபா வாங்கினோம். திருப்பி அதுக்கு முன்னாடி வாங்கலாம். இப்போ ஜெயிக்கல இல்லை, காசு அவங்க எங்கிட்ட இருந்து கொடுப்பாங்க? இந்த வட்டம் எலெக்ஷன் வந்து கலைஞர் ஜெயிக்கணும்ப்பா, எங்களோட ஆட்சி. அப்படித்தாப்பா நான் நினச்சிக்கிட்டேன். இப்படியெல்லாம் பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைப்பா. நம்ம நாட்டில் எப்படி கொடூர கொலையெல்லாம் நடத்துகிறாங்க. கௌசல்யா சங்கர் கொலை, அவ கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. பெரிய மூத்த தலைவர்களே போயிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை. இவன் அம்பிட்டு வெறும் கூட்டணி என்ன சேர்ந்துருக்காங்க? இவங்களோட சேர்ந்துருக்கேன், இவங்களோட சேர்ந்துருக்கேன். 2 பேரும் ஒன்றும் ஆகாத வயலுங்க. யார் ஓட்டு போடாது. இந்த வட்டம் கூட்டணி நல்ல கூட்டணியாத்தான் அமைஞ்சிருக்கு. கட்டாயம் டிஎம்கே ஜெயிக்கணும். இவன் அம்பிட்டு வெறும் கூட்டணி என்ன சேர்ந்துருக்காங்க? இவங்களோட சேர்ந்துருக்கேன், இவங்களோட சேர்ந்துருக்கேன். 2 பேரும் ஒன்றும் ஆகாத வயல். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? பொள்ளாச்சியில் பொம்பளை பிள்ளைங்களை நம்பி, பொள்ளாச்சின்னு எல்லா இடத்துலையும் பெண்களை நம்பித்தானப்பா வெளியே அனுப்புகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல. எப்படி மனுஷர் படிக்க வைக்க கூட மனுஷருக்கு தெம்பு இருக்குதுல்லப்பா. மனுஷர் நேரம் அந்த நினைவுதான் இருக்குது, பொம்பளை பிள்ளை நினைவுதான் இருக்குது. அந்த காலத்துலலாம் எங்களையெல்லாம் ஒன்றுமே கண்டிஷன் பண்ணல. இப்படி இருந்த காலம் இப்போ இப்படி. பரீட்சையே முதக்காரி தேவையே இல்லை எந்த பிள்ளைகளுக்குமே. அந்த பரீட்சை வச்சனால தான் ஒவ்வொரு பிள்ளைகளாக சாகுறாங்க. ஒவ்வொரு மாணவிகள் எல்லாமே சாகுறாங்க. இந்த செல்லை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க. இந்த அரசியல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர் சார் வந்து அவர் செய்வார். இந்த செல்லு, இந்த நெட்டு, இந்த ஒர்க்கு, இதெல்லாம் அது முக்கால்வாசி செல்லால தான் பிள்ளைய கேட்டு போகிறாங்க. திமுக வந்தாலும் ஆட்சி சரி இருக்காது, பிஜேபி வந்தாலும் சரி இருக்காது, யார் வந்தாலும் சரி இருக்காது, நடிகரே வந்தாலும் சரி இருக்காது. மொத்தம் டுபாகூர் ஆட்சி இது. ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. மத்திய மாநில அரசனுடைய திட்டங்களை வந்து வீட்டுக்கே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேடி போய் நிற்கிறோம்ல, இப்போ ரேஷன் கடைக்கு போய் நம்ம தேடி போகிறோம். அதே மாதிரி ஆதார் கார்டு வாங்குறதுக்கோ இல்லை ஸ்மார்ட் கார்டு வாங்குறதோ எதுக்கோ ஒன்றுக்கு தேடி போகிற திட்டத்தை வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லி புதுசாக சொல்லி ஓட்டு கேட்குறாரு. அது வந்து ஒரு வலிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மதுரையும் தேனியும் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். இப்போயே வெற்றி தான். எங்கள் படித்த இளைஞர்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரணும். படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு மற்ற எதுவுமே வேணாம். ரோட்டில் பூரா சாப்பாடு தூக்கிட்டு அலையிறாங்க, ஹோட்டலில் பூரா சாப்பாடு தூக்கிட்டு அலையிறாங்க. அதை செய்யுங்க. உங்களுக்கே நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவோட தான் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். தம்பி நாகராஜ சோழரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துணை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, எனது அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விவசாயத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு தான் நம்ம இருக்கோம். இப்போ அதை வச்சு இங்கே எதுவுமே கிடையாது. பூரா வெளிநாட்டு ஃபுட் ஐட்டம் தான் இறங்கிட்டு இருக்குது மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே. நம்ம விவசாயத்தை போய் ஒன்றுமே இல்லை, கோதுமை அரிசி அது எல்லாமே கலப்படம் தான். மோடி வந்து நல்லா செஞ்சுருக்காரு. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு ஏன் செய்ய மாட்டுறாரு? அதுதான் மெயின் ரீசன். எல்லாம் ஒத்தியமாக இருக்கணும், அண்ணா தம்பி மாதிரி. அதுதான் இந்தியன். செல்ஃபோன் வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். நோண்டெல்லாம் மாட்டேன், செல்லெல்லாம் செல் நோண்டுற வேலையில் இல்லை. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஆனால் அக்கௌண்ட் உள்ளே போக மாட்டோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இப்போ வந்துருக்க வாட்ஸ்அப் இது வரைக்கும். ஃபேஸ்புக் எப்போ வந்துச்சு? 2007 தானே வந்துச்சு. ட்விட்டர் எப்போ வந்துச்சு? 9. நடிகலைன்னா ரஜினிகாந்த்காரன் நம்புவேன்.
அவர் நம்ம மக்களை வந்து நல்லா செய்வார் பண்ணுவார். பாபா அண்ணாந்தி கத்தம் கித்தம் பாபா தான். கதம் கதம் இவன் எம்ஜிஆர்